அன்பான உழவர் பெருமக்களே, விவசாய பெருமக்களே, மேற்கு தொடர்ச்சி மலையில் மரங்கள் உள்ளதா என்று பாருங்கள். தேயிலை தோட்டங்கள், காப்பி தோட்டங்கள் தவிர மரங்கள் உள்ளதா என்று பாருங்கள். அதிகாரம் படைத்தவன், பணம் படைத்தவனால் மேற்கு தொடர்ச்சியில் உள்ள மரங்கள் காணாமல் போனது. இந்த காப்பி செடியில், தேயிலை செடியில் ஒரு மனிதன் அமர முடியுமா, நிற்க முடியுமா? பச்சை பசுமை போல் உள்ளது தவிர இந்த செடியில் மக்களுக்கு என்ன லாபம்? இந்த தோட்டத்தின் உரிமையாளருக்கு மட்டும்தான் லாபம். முதலாளிக்கு மட்டும்தான், இந்த தோட்டத்தின் முதலாளிக்கு மட்டும்தான் லாபம். மேற்கு தொடர்ச்சி மலையில் மரங்களை வெட்டியது தாய்ப்பால் கொடுக்கும் ஒரு தாயின் மார்பை வெட்டியது போல் ஆகும். இதுவென்றால் மேற்கு தொடர்ச்சியில் உள்ள மரங்களை அன்று முதல் இன்று வரை வெட்டியதால் ஒரு தாய்ப்பால் கொடுக்கும் தாயின் மார்பை வெட்டியதற்கு சமம். மரங்களை நேசிக்காத மிருகங்களின் விளையாட்டுத்தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் மரங்கள் காணாமல் போனதற்கு காரணம். மேற்கு தொடர்ச்சி மலையில் இனி மரங்கள், பெரிய பெரிய மரங்கள் வளர செடிகள் நட முடியாதா என்ன? என் தமிழகமே, என் இந்திய மக்களே, உலக மக்களே, ஒரு மனிதன், ஒரு குடும்பம் இந்த செடியில் வாழ முடியுமா? அமர முடியுமா? வாழ முடியுமா? நிற்க முடியுமா? தேயிலை செடியில், காப்பி செடியில். உணர்ந்து புரிந்து கொள்ளுங்கள் மக்களே.